அட என்னம்மா நீங்கள் இன்னுமா இட்லிக்கு சாம்பார் சட்னின்னு கொடுத்து போர் அடிக்கிறீங்க? அப்போ நான் சொல்கிற இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. இந்த குழம்பு நீங்கள் இட்லிக்கு தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. 2 இட்லிக்கு 4 கரண்டி குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வேக வைக்க ஒரு பெரிய உருளைக்கிழங்கா தோல் சீவி எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பருப்பும் உருளைக்கிழங்கும் குக்கரில் வேகிற கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். ஒரு 2-3 பீஸ் தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி, 2 லவங்கம், 1 பீஸ் பட்டை, உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பச்சை மிளகா தாங்க காரம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 6-7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் கொதித்த உடனே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான குழம்பு ரெடி.